டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துருக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரே அளவுல இருக்கக்கூடிய 2 பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு டப்பாவுல மட்டும் இந்த மாதிரி அழகா வந்து சர்க்கிள் ஷேப்லயோ இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல தான் மார்க் பண்ணணும். வேற எந்த ஷேப்லயும் மார்க் பண்ணாதீங்க. சைடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் கம்ஃபர்டபுளோ அந்த ஷேப்ல நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் சைடுல மார்க் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஷேப்ல நீங்க மார்க் பண்ணீங்க சைடுலயும் அப்படின்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாவே கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி அந்த டப்பாவுடைய மேல் பகுதியில க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டப்பாவை எடுத்து இந்த மாதிரி இன்னொரு டப்பாக்கு மேல அழகா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்டர் போர்ஷன்ல கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டப்பாவுடைய சைடுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்டி, நைஃப், அப்புறம் டீ வடிகட்டுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஆர்கனைசர் இருந்தா போதும். நீங்க கிளாஸ், கரண்டி, டீ வடிகட்டுறது, நைஃப் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆர்கனைசர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த ஆர்கனைசர். கிச்சன்ல உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.